Here comes lot number 6, Vedasri Ji from 6th A1. Lot number 6, Vedasri Ji from 6th A1. எனது அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எனது பெயர் ஜி வேதஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஓசோவின் குட்டி கதைகளை பற்றி கூறப்போகிறேன். ஓசோ இந்திய நாட்டின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குச்வாடா என்ற ஊரில் 1031ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் பிறந்தார். இவர் இயற்பெயர் ரஜினேஷ் சந்திர மோகன் சந்த். இவர் தனது 21ஆம் வயதில் ஞானம் பெற்றார். ஓசோ சுதந்திர உணர்வு கொண்டவராக விளங்கினார். இவர் தனது படிப்பை முடித்து கொண்ட பின் ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ ஞான விரிவாளராக பணியில் அமர்ந்தார். சகலதொரு மக்களையும் சந்தித்து பேசினார். இவர் எண்ணற்ற கதைகளை எழுதியுள்ளார். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்தது ஓசோவின் குட்டி கதைகள். இவர் 1990ஆம் ஆண்டு தனது உடலை விட்டு பிரிந்தார். ஓசோவின் குட்டி கதைகள். ஒரு பேராசிரியர் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பேராசிரியர் படகோட்டியை பார்த்து கேட்டா, உனக்கு கடல் சாஸ்திரத்தை குறித்து என்ன தெரியும்? படகோட்டி அதை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினான். படகோட்டி சொன்னார், பேராசிரியர் சொன்னார், உன் வாழ்வின் கால் பகுதியை வீணடித்து விட்டாயே. தினமும் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தும் உனக்கு கடல் சாஸ்திரத்தை குறித்து ஒன்றும் தெரியவில்லையே. மறுநாள் இரவு பயணம் தொடர்ந்தது. பேராசிரியர் படகோட்டியை பற்றி கேட்டார், உனக்கு பூமி சாஸ்திரத்தை குறித்து என்ன தெரியும்? படகோட்டி அதை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்று தலையசைத்தான். ஆகா, உன் வாழ்வின் கால் பகுதியை வீணடித்து விட்டாயே. மறுநாள் இரவு பயணம் தொடர்ந்தது. மீண்டும் பேராசிரியர் படகோட்டியை பற்றி வினாவினார், உனக்கு வான சாஸ்திரத்தை குறித்து என்ன தெரியும்? படகோட்டி அதை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினான். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கண்டுதானே கடலில் வழி கண்டு செல்ல வேண்டும். அப்படி இருந்தும் உனக்கு வான சாஸ்திரத்தை குறித்து ஒன்றும் தெரியவில்லையே. மறுநாள் இரவு, உன் வாழ்க்கை முழுவதுமே வீணடித்து விட்டாயே. மறுநாள் இரவு கடலில் பெரும் புயல் காற்றழுந்து சொல்றது. படகோட்டி பேராசிரியரை பார்த்து கேட்டார், ஐயா, உங்களுக்கு நீந்தும் சாஸ்திரம் தெரியுமா? நீந்தும் சாஸ்திரமா? அப்படி என்னால் என்னவென்று எனக்கு விளங்கவில்லையே என்றார் வியப்புடன் பேராசிரியர். படகோட்டி சொன்னார், ஐயா, உங்களுக்கு நீந்த தெரியுமா என்று கேட்டேன் என்றான். பேராசிரியர், தெரியாதே. படகில் போட்டை ஏற்பட்டு விட்டது. தண்ணீர் படகுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வீணாக்கி விட்டீர்களே. இந்த கதையில் நான் கற்றுக்கொண்ட கருத்து, நமக்கும் எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, நமக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. எனவே யாரையும் மட்டம் தட்டி பேச வேண்டாம் என்று இந்த நூலில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஓசோவின் குட்டி கதைகளை பற்றி பேசிய வேதாஸ்ரீக்கு பாராட்டுக்கள்.